யார் வீட்டுல மூங்கில் இருக்கோ அது ஒத்து போகக்கூடிய நட்சத்திரமா இருந்தா ஓகே. ஒத்து போகாத நட்சத்திரமா இருந்தா இவங்க ஊருக்கு தான் ஓடுவாங்க, வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. ராமன் நல்லா இருந்தாரா? அவர் பொண்டாட்டியை பிரிஞ்சாரு, பிள்ளைய பிரிஞ்சாரு, பயங்கர சண்டைக்கு போனாரு, தேசாந்திரம் போனாரு, தகப்பனார பிரிஞ்சாரு. ஆனா ஒரு ஊருக்கு எல்லாருடைய சாபத்தையும் போக்குனாரு. எல்லாருடைய சாபத்தையும் போக்குனாரா? அகலிகை சாபம், எத்தனை பேர் சாபத்தை போக்குனாரு. நீங்க யார் வீட்லயா புனர்பூசம், யார் வீட்லயா ஒண்ணு இல்லை, யார் வீட்லயா மூங்கில் இருந்தா ஊருக்கு ஓடக்கூடிய ஆளா இருக்கும். வீட்டுக்கு ஓட மாட்டாங்க. வீட்டுக்கு அதில் 10 காசு பிரயோஜனம் இருக்காது. அப்போ வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா இல்லையா? அப்போ யார் வீட்டில் மூங்கில் இருக்கிறதோ அவங்க வந்து வீட்டுக்கு பிரயோஜனப்பட மாட்டார்கள். நான் சொல்றது வாஸ்து மூங்கில் இல்ல, பெரிய மூங்கில். சரியா? அப்ப அந்த மூங்கில் எடுங்க சார். அவர் ஊருக்கு ஓடுற வேலையத்தான் செய்யறாரு. அவரு வேற எந்த முயற்சியும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மூங்கில் எடுத்துருங்க. ராமனுடைய காவியம், அந்த பாடல், அது பஜனை பாடல் போய் பாடுங்க, அதுல கலந்துக்கோங்க. இல்ல ராமபக்தி இயக்கம் இருக்கு, ஸோ அதில் கலந்துக்கோங்க, அந்த இசையெல்லாம் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தேசாந்திரம் போறதுக்கான யோகம் வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தேசாந்திரம் போனார், வெளிநாடு போனார். அவர் வந்து அந்த ஜமைக்காங்கிற ஒரு கண்ட்ரி, ஸோ அங்க இருக்காரு. கூப்பிட்டு சொல்லுவார், சார் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார், நான் ஏதோ பூஜை கஜன்னு சொல்லுவீங்க, பூஜை எல்லாம் கிடையாது, இது செய்யுங்க. ஒன்னும் யோசிச்சு பார்த்து ஒன்னும் அடபடலை சார். உங்க வீட்டுல அதை மூங்கில் இருக்காங்க. ஆமா சார், மூங்கில் புதர் எங்க வீட்லயே இருக்கு, வடகிழக்கு மூலையிலே இருக்கு. ஸோ அதை எடுங்க சார் சொல்லி எடுத்து இந்த ராமனுடைய கீர்த்தனைகள் பாடி, அந்த பஜனை பாடி, அந்த இசையை கேட்டு, அதுல இந்த தம்புரா அதெல்லாம் வச்சு இசைப்பாங்க, அதை கேட்டு அதுக்கப்புறம் அவர் சக்சஸ் ஆகி போனார்.